அஸ்ஸலாமு அலைக்கும் ஆல். இன்னைக்கு மந்தி இல்லை, பட் ஃப்ளேவர்ட் ரைஸ் வித் லிமிட்டட் ஸ்பைஸ் பார்க்கலாமா? அதுக்கு தேவையான பொருட்கள்: பட்டை, கிராம்பு, ஏலக்காய், மல்லி, மிளகு, சர்ஜீரா. சர்ஜீரா இல்லை அப்படின்னா நார்மல் சீரகம் போதும். இது எல்லாத்தையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணணும், பர்ன் பண்ணக்கூடாது. ஸோ இது நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா சிக்கன் நல்லா சாஃப்ட் ஆகிறதுக்கு அதில் கொஞ்சம் தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட், உப்பு, இது எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஓவர் நைட் நம்ம ஊற வச்சுக்கலாம். அதில் ஒரு பெரிய லெமனோட ஜூஸ், தென் பொடியாக கட் பண்ண கேப்சிகம், 3 பச்சை மிளகாய், ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, புதினா. அப்புறம் நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருந்த அந்த மசாலா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா கொரன்னு அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் போட்டுக்கணும். எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக அரைக்கணும், அப்போ தான் நல்லா ஃப்ளேவர்டாக வரும். நல்ல ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 டீஸ்பூன் சில்லி பவுடர், தென் கொஞ்சமாக ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எக்ஸ்ட்ரா வர்ஜின் ஆலிவ் ஆயில். ஒரு வேளை ஆலிவ் ஆயில் இல்லை அப்படின்னா நார்மல் ஆயில் ஊற்றிக்கலாம். அண்ட் தென் திஸ் ஃப்ளேவர் ட்ரை லெமன். அப்புறம் ஆலிவ் ஆயில் இல்லை அப்படின்னா நம்ம கீ கூட ஆட் பண்ணிக்கலாம், பட் நான் இது ரெண்டுமே ஆட் பண்ணியிருக்கேன். தென் ஒரு 3/4 கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு லிட் க்ளோஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் சிக்கன் குக் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். மீன்வைல் பாஸ்மதி ரைஸ் ஒரு 30 மினிட்ஸ் நம்ம ஊற வைக்கணும். நான் 750 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். அதுக்குள்ளே இது வெந்துடும். ஸோ இப்போ நல்ல குக்கான சிக்கனை நம்ம அந்த வாட்டர்லேருந்து தனியாக கலெக்ட் பண்ணி எடுத்துட்டு ஆயில், சில்லி பவுடர் 2 டேபிள் ஸ்பூன் அண்ட் கொரியாண்டர் பவுடர், அப்புறம் நம்ம கிரைண்ட் பண்ண மசாலா பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், சால்ட் டு டேஸ்ட், இது எல்லாமே போட்டு நம்ம குக் பண்ண சிக்கனை திரும்பவும் நம்ம மேரினேட் பண்ணணும். மேரினேட்டட் குக் சிக்கனை ஒரு பேனில் 4 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிவிட்டு அதில் ஒவ்வொரு ஸ்லைஸாக வச்சுட்டு நம்ம நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரைஸ் குக் பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் பட்டர், ஆனியன், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் 2 போட்டுட்டு அண்ட் ஸ்லைஸ்ட் அனியன்ஸ் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அண்ட் தென் நம்ம அந்த ப்ராத் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு ப்ராத். 1 பங்கு பாஸ்மதி ரைஸ்க்கு 1.5 பங்கு நம்ம சிக்கன் ப்ராத் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் சால்ட் நம்ம கண்டிப்பாக செக் பண்ணணும். தென் நல்ல பாயிலான இந்த ப்ராத் கூட நம்ம சோக் பண்ணி வச்சுருந்த பாஸ்மதி ரைஸ் ஆட் பண்ணிவிட்டு லிட் கவர் பண்ணிக்கலாம். அண்ட் ஒரு மீடியம் ஃப்ளேமில் 10 மினிட்ஸ் நம்ம அதை வேக வைக்கணும். அண்ட் இந்த மாதிரி வரும்போது நம்ம தம் போடணும். இதில் நம்ம ஃப்ரைட் சிக்கன் அண்ட் சில்லிஸ், புதினா, மல்லி, கலர்ஸ் அண்ட் கங்கு, அதில் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிவிட்டு டைட்டாக லிட் க்ளோஸ் பண்ணிடணும். ஹியர் இஸ் யுவர் ஃப்ளேவர்ட் ரைஸ் வித் less spice. Thank you.